அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு பெஸ்ட்டு டிஜிட்டல் மல்டிமீட்டர் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைமேக்ஸ். இந்த மல்டிமீட்டர் தான் வந்து நல்லா இருக்குது, பெஸ்ட்டாகவும் இருக்குது. இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பாக்கெட்லேயே வச்சுட்டு சின்ன சைஸ் தான் இது. அதாவது டேட்டாவும் ஹோல்டு பண்ணி வச்சுக்கோ. நம்ம வந்து மறந்துட்டோம்னா திரும்பி அதை நம்ம ரீகால் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இதில் என்னென்ன வோல்டேஜ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏசி கரண்ட் அதாவது 600 வோல்டேஜும் டிசி கரண்ட்டு 600 வோல்டேஜ் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கரண்ட்டு டிசி வந்து 10 ஆம்ப்ஸ் அப்படி வச்சு யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதனுடைய சிம்பிள்லாம் இருக்குது. வோல்டேஜ், ஆம்ப்ஸு, ஓம்ஸு, கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் ஹெச்எஃப்இ, அதுக்கப்புறம் ஸ்பீக்கரு, ஹோல்டு, அதுக்கப்புறம் லைட்டு, இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி இது உள்ள மல்டிமீட்டர் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம கையடக்கமாக நல்லா பெஸ்ட்டு குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அதுக்கடுத்து என்ன பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கான ஒயர் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயருடைய குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. இதனுடைய ஒயர் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக இருக்குது, குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே ஓரமாக வச்சுப்போம். அதுக்கடுத்து உள்ளே என்ன பார்ப்போம். இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் மல்டிமீட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். சேஃப்டி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எலக்ட்ரானிக் பொறுத்த வரைக்கும் சேஃப்டி தான் முக்கியம். அந்த வந்து சேஃப்டி இன்ஃபர்மேஷன் அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாலோ ஆல் சேஃப்டி ஆப்ரேட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சேஃப்டி சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் சேஃப்டி இன்ஃபர்மேஷன், ரெஃபர் த ஆப்ரேட்டர் மேனுவல். அதுக்கப்புறம் டேஞ்சரஸ் வோல்டேஜ் மேபி பெர்சன்ட். அதுக்கப்புறம் எர்த் கிரவுண்டு. அதுக்கப்புறம் ஃபியூஸ் மஸ்ட் பி ரீப்ளேஸ்டு வித் ரேஞ்ச் ஸ்பெசிஃபிகேஷன் இன் த மேனுவல். அதாவது அதனுடைய சிம்பிள்ஸ்லாம் கொடுத்து அதை கொடுத்துருக்காங்க. மெயின்டெனன்ஸ் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்ப்போம். டியூரிங் யூஸ் நம்ம வந்து கரண்ட்டில் எப்படிலாம் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் சேவ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேனல், இந்த மல்டிமீட்டருடைய முன்னாடி பேனல் வந்து இதில் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்ப்போம். அதுக்கடுத்து ஃப்ரண்ட் பேனல் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 9 வோல்ட் பேட்ரி போடணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து டிசி வோல்டேஜ் வந்து எந்தெந்த வேல்யூவில் எது வச்சா நமக்கு என்னென்ன பாயிண்ட் வரும் அப்படி சொல்லியிருக்காங்க. எதாவது வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து டிசி வோல்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா 200 மில்லி வோல்டேஜ் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 வோல்ட்டு, 20 வோல்ட்டு, 200 வோல்ட்டு, 600 வோல்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிசி கரண்ட்டு ரேஞ்சு 2 மில்லி ஆம்ஸு, 20 மில்லி ஆம்ஸு, 200 மில்லி ஆம்ஸு, 10 ஆம்ஸ் அது கொடுத்துருக்காங்க. ஏசி கரண்ட்டு அதுக்கடுத்து ரேஞ்சு பார்த்திங்கன்னா 200 வாட்ஸ், 600 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி ரேஞ்சு எப்படி பண்ணுறது அப்படி சொல்லியிருக்காங்க. 1.5 கிலோ ஓம்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. டிரான்சிஸ்டர் ஹெச்பிஎஃப் டெஸ்ட்டு டிரான்சிஸ்டர். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படி சொல்லியிருக்காங்க. 200 ஓம்ஸ், அதாவது இதில் நமக்கு சிம்பிள் போட்டிருக்கோம். 200 ஓம்ஸ்னால் நம்ம 200 ஓம்ஸில் வச்சு செக் பண்ணணும். இங்கே வந்து 200 ஓம்ஸ் இருக்குது பாருங்கள், 2K 200K போட்டுருக்காங்கல்ல, அதில் வச்சுட்டு இந்த பாயிண்ட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்டு நம்ம 200க்கு நேராக வச்சு நமக்கு இப்போது இதுதான் நம்ம ஒரு டிரைவர் எடுத்துட்டோம்னா இதில் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. அதில் அது என்னென்ன ரேஞ்ச் அப்படி சொல்லி இது பார்த்திங்கன்னா எம்ஓவி, இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர், இது பார்த்திங்கன்னா ரெசிடென்சி, இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் காயில் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த டிரைவரில் இது வந்து ஹெச்பிஎஃப் டிரைவரு, எல்பிஎஃப் டிரைவரு. இதனுடைய வேல்யூலாம் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இதை வந்து வேல்யூ செக் பண்ணி இதனுடைய ரேஞ்ச் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதை நம்ம இப்போ ஓரமாக வச்சுட்டு இப்போ இதில் வேறு என்ன பார்க்கலாம்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம்
டெஸ்டிங் பண்ணிக்கலாம். அதாவது டெம்பரேச்சர் வந்து டிகிரி போட்டு சி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி சொல்லிட்டு டிசி வோல்டேஜ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது குறைஞ்ச விலையில் நல்ல மல்டிமீட்டர் வாங்கணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா 500 தான். இது தேவைப்படுறங்க நம்மக்கிட்டே இது அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஒரு நல்ல மல்டிமீட்டர் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான வேல்யூ கிடைக்கும். நம்ம வந்து ஒரு வோல்டேஜ் அல்லது டிசி கரண்ட்டு, பேட்டரியோட கரண்ட்டு எல்லாமே டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி இது வந்து 2200 mAh பேட்ரி அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த 2200 mAh நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம வந்து மல்டிமீட்டர் வச்சு கண்டுபிடிக்கலாம். அது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் திருப்பி இங்கே நம்ம 20 இருக்குது பார்த்திங்களா, 20 வச்சு நம்ம இது வந்து கண்டுபிடிக்கலாம். இது வந்து பேட்ரி வந்து டிசி வோல்ட்டு, இந்த பக்கம் வந்து கரண்ட் வோல்டேஜ், இந்த பக்கம் டிசி வோல்டேஜ், இந்த பக்கம் 200 வச்சு நம்ம இது வந்து நம்மளுடைய பவர் எவ்வளோ இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த பேட்ரி யூஸ் பண்ணுறவங்க நம்ம வந்து ஒரு லைன் வருதா, கனெக்டிவிட்டி இருக்கா அப்படிலாம் நம்ம செக் பண்ணுறவங்க வந்து இந்த மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ குறைஞ்ச விலையில் பெஸ்ட் மல்டிமீட்டர் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த டிஜிடெக் மல்டிமீட்டர் தான். ஸ்கை மேக்ஸ்ன்ற இந்த மல்டிமீட்டர் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 500 தான். தேவைப்படுறாங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த டிரைவர் இது பார்த்திங்கன்னா HPF டிரைவரு. இந்த டிரைவரில் வந்து இதனுடைய டிரான்ஸ்ஃபார்மர், காயிலு, அந்த ரெஜிஸ்டர் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எம்ஓவிலாம் இருக்குது. இதனுடைய வேல்யூலாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பாய் பாய்.